ஆதிரா ஜங்ஷனில் இன்றைக்கி செம்ம சூப்பரான ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் செய்ய போகிறோங்க. இது கம்பு மாவு வச்சு நான் செஞ்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடும் போது உங்களோட உடலுக்குமே அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னொன்று உங்களுக்கு நல்ல உணவு சாப்பிட்டா மன திருப்தியும் இருக்கும். இதை ஈஸியாகவே நம்ம செஞ்சுட்டு உணவுகள் தயாரிக்கும் போது அதுக்கு குழம்பு சட்னி அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணாமல் இதை அப்படியே ஈஸியாக நம்ம எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடலாம். குழந்தைங்களுக்கு இப்படி கொண்டு போய் நீங்கள் டேபிள் அழகாக வச்சிங்கன்னா மார்னிங் ஸ்கூலுக்கு கிளம்போது, காலேஜ் கிளம்போது, இல்லை வீட்டில் ஆஃபீஸ் கிளம்பும் போது ஈஸியாக சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக கிளம்பி போயிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 300 கிராம் அளவுக்கு கம்பு மாவு எடுத்திருக்கேன். நான் இதை கம்பு வாங்கி மிஷினில் அரைச்சி நல்லா சலிச்சு எடுத்த மாவு. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு நல்லா கைகளாலேயே கிளறி விட்டுருங்க. அடுத்ததாக நான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணியை ஊற்றி கிளற போகிறேன். அதாவது கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிற சுடு தண்ணியை தான் ஊற்றி கிளறேன். நான் ஒரு 200 ml பிடிக்கிற மாதிரி ஒரு டம்ளரில் சுடுதண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆனால் அதை மொத்தமாக ஊற்றலை, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு அப்படியே சின்ன சின்ன உருண்டைகள்லாம் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இதை வச்சு நாம் இனிப்பு மற்றும் காரம் செய்ய போகிறோம். அதனால் இப்படியே கிளறிட்டே வாங்க. இதுதான் அந்த 200 ml டம்ளர். இதில் பாருங்கள் மிச்சம் எவ்வளோண்டு தண்ணி இருக்குது. அதனால தான் முதல்லையே சொன்னேன் ஃபுல்லாக ஊற்றிட வேண்டான்னு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இறுக்கி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இப்படி பிடிக்க வரணும். அப்படியே நீங்கள் உடச்சி விட்டிங்கன்னா உதுப்பி அப்படியே பொடி பொடியாக விழணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம ஸ்டீமரில் அவிக்க போகிறோம். 1 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சா தண்ணி கொதித்து ஆவி அடித்து அந்த துணியில் நம்ம வைக்க போகிற மாவெல்லாம் குழஞ்சி போயிடும். இதே இட்லி பானையாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வச்சாலும் ஒன்றும் தெரியாது. இப்போ நான் ஸ்டீமரில் மேல் தட்டில் ஒரு காட்டன் துணியை நல்லா நனைச்சி பிழிஞ்சு விரிச்சுக்கிட்டேன். அதில் நம்ம கலந்து வச்சுருக்க மாவில் பாதியை மட்டும் அவிக்க போகிறேங்க. மிச்ச பாதி அப்படியே இருக்கட்டும். இப்போ தண்ணி லேசாக சூடாகவும் இந்த மேல் தட்டை அப்படியே வச்சு மூடி வச்சுட்டு அடுப்பை சிறுத்தீயில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக ஒரு ஹெல்த்தியான ரெசிபி செய்கிறதுக்கு பச்சை நிலக்கடலை நான் வாங்கியிருக்கேன். இது தோல் உரித்து கடைகளில் விற்கிற நிலக்கடலையை நான் வாங்கியிருக்கேன். அதனால் ஒரு அரை மணி நேரம் போல் தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கிட்டேன். அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக அவியும். இதே பச்சை நிலக்கடலை ஓடு உரித்து நம்மளாம் எடுக்கிறதா இருந்தால் குக்கரில் போட்டு 2 விசில்லையே வேக வச்சிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அடுப்பில் வச்சு லேசாக சூடாகி கொதி வர்ற அளவுக்கு வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5-6 விசில் சிறுத்தீயில் வச்சு விட்டுருங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட கம்பு மாவு நல்லா வெந்து வந்திருக்கும். அதில் உருண்டைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து கையில் நசுக்கி பார்த்தாலே வெந்தது தெரியும். இல்லாட்டி வாயில் போட்டு பாருங்கள், உங்களுக்கு வெந்தது கரெக்டாக தெரிஞ்சிடும். இப்போ முதல் நடை அவிச்சாச்சு. அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிடுங்க. அது லேசாக அப்படியே ஆறிக்கிட்டே இருக்கட்டும். இதே மாதிரி அடுத்த நடையும் அவிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஹாஃபில் நம்ம இனிப்பு செய்ய போகிறோம். அதனால் இதை செய்கிறதுக்கு நாம் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு 3 ஏலக்காவை தட்டி போட்டுட்டு தேவையான அளவு முந்திரி பருப்பை போட்டு சிவக்க வறுத்து விடுங்க. ஏலக்காய்க்கு பதில் ஏலக்காய் தூள் இருந்தால் இன்னுமே நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூவை அதில் போட்டு இந்த நெய்யில் நல்லா வறுத்து விட்டுருங்க. இது நல்லா வறுபடமும் நாம் எடுத்து ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவு பாதியை இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போது நம்ம கிளறும் போது கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் கொஞ்சம் போல் நெய்யை ஊற்றிக்கலாம். நான் உருக்குன நெய்யை ஊற்றிருக்கேன். சூடாக இருக்கனால நீங்கள் நெய்யை கெட்டியாக இருந்தாலும் போட்டு அப்படியே கிளற அது அப்படியே மெல்ட் ஆகிரும். நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இனிப்பு சேர்க்க போகிறோம். நான் நாட்டு சர்க்கரை ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். நீங்கள் சீனி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த சூட்டில் கிளறுங்க. ஆனால் ஸ்டவ்வை முதல்ல ஆஃப் பண்ணிடுங்க. நாட்டு சக்கரை சேர்க்கும் போது இந்த சூட்லேயே அது வதங்கட்டும். இன்னும் ரொம்ப நேரம் அதில் போட்டு நீங்கள் வதக்குனீங்கன்னா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், நம்மளோட இனிப்பு கம்பு புட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது கார புட்டு செய்ய போகிறோம். அதுக்கு நல்லெண்ணெய் கடாயில் ஊற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு போட்டு நல்லா முருகலாக வறுத்து விட்டுருங்க. அடுத்து ஒரு கையளவு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி போட்டு அதையும் வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் வதங்கவும் 3 பச்சை மிளகாவை கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக தான் நான் வெட்டி போட்டிருக்கேன். அப்போ தான் நம்ம சாப்பிடும் போது அதை கடிபடாமல் இருக்கும். அதையும் நல்லா வதக்கிட்டு அதே மாதிரி ஒரு கையளவு தேங்காய் பூவை அதில் போட்டுட்டு தேவையான அளவு பெருங்காயத்தூள், உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்புத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்தேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க.
இப்போது நம்ம கொஞ்சம் போல் கருவேப்பிலையை அதில் தூவிக்கலாம். தூவிட்டு அடுத்ததாக நாம் கொஞ்சம் இஞ்சி துண்டுகளை இதில் சேர்க்க போகிறோம். இஞ்சி சின்ன துண்டை பொடி பொடியாக நறுக்கி நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நீங்கள் முதல்லையே சேர்க்குறதுனால சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மீதி பாதி அந்த கம்பு மாவு ஆறிட்டு இருந்துச்சு இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கிளறுங்க. கிளறும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளறினீங்கன்னா உங்களுக்கு நல்லா ட்ரையாக இல்லாமல் பதமாக வந்துடும். இப்போ அடுத்ததாக பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலைகளை தண்டோடு சேர்த்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய கார கம்பு புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட வேர்க்கடலை நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு, கரெக்டான பதமாக இருக்குது. இப்போ கடாயில் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் போல் இஞ்சி துண்டுகளை பொடி பொடியாக நறுக்கி போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது ஓரளவு கண்ணாடி பதத்தில் வதங்கவும் ஒரு பச்சை மிளகாவை கொஞ்சம் பெரிய துண்டுகளாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சம் காயத்தூள் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கவும் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நிலக்கடலையை எடுத்து இந்த கடாயில் போட்டுருங்க. அந்த வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஒன்று குடிச்சிருங்க, இல்லாட்டி குழம்பு செய்யும் போது அதில் ஊற்றிடுங்க. இப்போ தேவையான அளவு தூளுப்பு போட்டுட்டு அதோட நான் பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன் புளிப்பு மாங்காய் மற்றும் கருவேப்பிலையை அதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருந்தால் போதுமானது. அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூவை அதில் சேர்த்து அதையுமே நல்லா கிளறி விடுங்க. தேங்காய் பூ சேர்த்ததுலேருந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். உப்பு சரி பார்த்துட்டு கொஞ்சம் போல் எலுமிச்சம்பழச்சாறை பிழிஞ்சு விட்டுருங்க. ஒரு 10-15 சொட்டுகள் வர்ற அளவுக்கு. ஏன்னா ஏற்கனவே நம்ம மாங்காய் சேர்த்துருக்கோம். ஒருவேளை மாங்காய் இல்லாட்டி மாங்காய் பொடி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி கஸ்தூரி மேத்தியை போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய நிலக்கடலை சுண்டல் ரெடி. இதை இப்போ சூப்பராக நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்வீட்டு புட்டு தனியாக, கார புட்டு தனியாக, நிலக்கடலை அதோடு நம்மளுக்கு எப்போவுமே உணவு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பழம் சாப்பிட்டோம்னா நம்மளோட குடலில் டைஜஷன் ரொம்ப நல்லா நடக்கும். ஆனால் பழத்துக்கும் சாப்பாட்டுக்கும் இடையில ஒரு 1/2 மணி நேரம் கேப் இருந்தால் பெஸ்ட்டு. நான் இங்கே டிஸ்பிளேக்காக உங்களுக்கு கொஞ்சம் போல் பனானா வச்சுருக்கேன், வாழைப்பழம் வச்சுருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.